காமி சொல்லு. இது வந்து 7 கறி குழம்பு. பொங்கல் அன்னைக்கு இது பண்ணுவோம், பொங்கலோட தொட்டுக்கிறதுக்காக இது பண்ணுவோம். 7 கறி குழம்பு. இது 7 கறி குழம்பு. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு ஒரு இது என்னென்னா இதில் பருப்பு கிடையாது. சாதாரண சாம்பார், பிட்லா, கூட்டு எல்லாத்துலேயுமே பருப்பு போடுவோம். இதில் பருப்பு இல்லை, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் கொஞ்சம் ரிச்சு ஃபுட்டு தான் இது. இதுக்கு வந்து தேவையானது வந்து எல்லா காய்கறிகள். ஜென்ரலாக இங்கே இந்தியாவில் நாட்டு காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவரைக்காய், பூசணிக்காய், புடலங்காய், தென் இது வந்து நாங்கள் சவுச்சவுன்னு சொல்லுவோம், இல்லை பெங்களூர் கத்திரிக்காய், பம்கின். அப்புறம் வந்து அந்த பம்கின்லேயே ஒயிட் ஒன்று இருக்கும் இல்லையா, பூசணிக்கான்னு சொல்லுவோம். இதை வந்து பரங்கிக்கான்னு சொல்லுவோம், அது பூசணிக்காய் சொல்லுவோம். தென் பீர்க்கங்காய், எண்ணெய்க்காய், கேரட்டு, தென் ஆலு எல்லாத்தையும் என்னென்ன போட்டிருக்க? அதில் தான் போட்டிருக்கேன். இந்த 3த்தையும் போட்டிருக்கேன். 3 இல்லை, அதோட பரங்கிக்காய், பூசணிக்காய் அதெல்லாம் காமிக்கிறதுக்கு வைக்கிறேன். தெரியுமே நம்மளுக்கு விஷயம். இந்த அவரைக்காய், புடலங்காய், சவுச்சவு தான் தெரியாதுன்றதுக்காக வச்சுருக்கேன். அதோட பரங்கிக்காய், பூசணிக்காய், தென் உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ண இது மாதிரி பெருசு பெருசாக நறுக்கிக்குங்க. பிகாஸ் ரொம்ப குழஞ்சா தெரியாது, அதனால இது மாதிரி பெருசு பெருசாக நறுக்கி கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்புறம் வேக வச்சதோட தென் புளி பேஸ்ட்டு, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுக்கோங்க. இதை போட்டு இது 7 கறியை வந்து 7 வெஜிடபிள்ஸை கட் பண்ணி நல்லா மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்க இல்லையா? இது போல் வேக வைங்க. அதுக்கப்புறம் இந்த வேக வச்சதுக்கு அப்புறம் முன்னாடியே ரெடி பண்ணிக்க வேண்டியது கொஞ்சோண்டு முதல்ல பண்ண அது வச்சுக்கிறேன். கொஞ்சோண்டு வந்து இது இருக்கு இல்லையா, சீசாம் சீட்ஸு, எள்ளு அது 1 ஸ்பூனும், அரிசி பச்சை அரிசி அது 1 ஸ்பூனும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை ஆற வச்சு இது மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீசாம் சீட்ஸு, தென் 1 ஸ்பூன் அரிசி. அது வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக. அண்ட் எள்ளு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக ட்ரை ரோஸ்ட், எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை ஆற வச்சு பொடிச்சு வச்சுருக்கேன். தென் அடுத்தது பொடி வந்து கொரியாண்டர் சீட்ஸு, கொத்தமல்லி விதை, தென் கடலைப்பருப்பு, தட் இஸ் சன்னா சீடு, தென் கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, ஊருட் தால் அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். தென் மெயினாக வந்து இது கொரியாண்டர் சீட்ஸு, சன்னா டால், தென் வத்த மிளகா, வரமிளகான்னு சொல்லுவோம் நாங்கள், சில்லி. உங்கள் ஊரில் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் கிடைக்கும், அதை கூட 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்காக. என்ன பண்ணாத பிகாஸ் இதில் நம்ம வந்து சாம்பார் பொடியெலாம் போட போகிறதில்ல, அதனால் அது தேவையான அளவு அதை போட்டு அதை வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஆயில் அதில் வறுத்து தென் இது மாதிரி பவுடர் பண்ணிக்கணும். அந்த பவுடர் பண்ணினதை 2 பார்ட் ஆக்கி அதில் எவ்வளோனாக்கா தனியா சீட்ஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, இது வந்து 1 டேபிள் ஸ்பூனு, இது வந்து 1/4 ஸ்பூனு, சன்னா டால் 1 டேபிள் ஸ்பூன், தனியா ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் போடலாம். தென் உருட் தால் கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் 2 பெப்பர், இது எல்லாம் மிளகா வத்தல் நான் ஒரு 6 வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் வறுத்து எண்ணெயில் வறுத்து ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கணும். அந்த பவுடரை வந்து 2 பார்ட்டாக பிரித்து, ஒரு பார்ட்டில் இது மாதிரி தேங்காய் கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து அதை தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் இது வந்து இன்னொரு இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ப்ரிஃபரபிள், தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு 2 ஸ்பூன் தேங்காயும் கருவேப்பிலை, கறி லீவ்ஸு அதையும் நல்லா இது மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு வச்சுக்கணும். தென் இப்போ ப்ரொசீஜர் வந்து பார்க்கலாமா? அப்புறம் இது வந்து இது ஆப்ஷன், வேணும்னா போடலாம். சன்னா, பட்டாணி, இங்கே வந்து மொச்சக்கான்னு ஒன்று இருக்கும், அது போடுவோம். இதில் நான் வந்து முதல் நாளே ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். சன்னாவும் பீனட்டு, இது கடலை பீனட்டு அதான் அவரில் கிடைக்கும், அதையும் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பாயில் பண்ணி வேக வச்சுருக்கேன். அதான் பாயில் பண்ணி தான் வேக வைக்காமல். இப்போ புளி வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். உங்கள் ஊரில் புளி பேஸ்ட் கிடைக்கும், அது 1/2 ஸ்பூனு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கணும். இங்கே வந்து புளியாக இருக்கிறதுனால நான் அதை வந்து
தண்ணி கரைச்சி புளி தண்ணி கரைச்சி அதில் விட்டாயா? அந்த வெந்த காய்கறியில் விட்டுடணும். விட்டுட்டு இந்த சனா அதையும் அதில் போட்டுடலாம். வேக வச்ச சனா இந்த பீனட்ஸு அது உங்கள் ஊரில் வேக வச்ச சனாவே கிடைக்கும், சிக் பீஸு. அது வந்து தனியாக ஊற வச்சே வேக வச்செல்லாம் பண்ண வேண்டாம், அது ரொம்ப நல்லா போடலாம். அதனால் அப்படியே போடலாம். இங்கே கிடைக்காதனால ப்ரீவியஸ் டேயே ஊற வச்சு அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து சனா நீங்கள் கிடைக்கும், அதை அப்படியே போட்டுக்கலாம். சிக் பீஸ் அந்த தண்ணியை ட்ரை பண்ணிட்டு அதை போட்டுக்குங்க. தென் பீனட்ஸும் போட்டுக்குங்க. அப்புறம் அதோட உப்பு, கரிகாய் வேகும் போதே கொஞ்சம் உப்பு போட்டானா கலர் மாறாமல் இருக்கும். ஆனால் கொஞ்சம் போட்டிருக்கோம். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது வேகணுமா? இப்போ நல்லா கொதிக்கணும். கொதிச்சப்புறம் சொல்கிறேன். கொதிக்கட்டும். எல்லாம்